ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் என்எம்எம்எஸ் எக்ஸாம் இன்னைக்கு நடந்துச்சு. இதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் ஷாட்டுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வந்து சோசியல் படத்துக்கான கொஸ்டின் ஆன்சரு. இந்த கொஸ்டின் உள்ள ஆன்சர் ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்த கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் இதில் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் மேட்ச் எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி பயப்பட வேண்டாம். என்எம்எம்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் போட்டு இருந்தாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். நீங்கள் 80 மார்க் 90 மார்க் வந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நான் வந்து 2018 வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதில் என்னோட கட் ஆஃப் வந்து 101 வந்துச்சு. அந்த நான் எழுதின ஏரில் வந்து கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால கட் ஆஃப் 80 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம பாஸ் ஆனால் போதும். அங்கே ரேங்க்ல வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ரூபா கொடுத்துருவாங்க. என்எம்எஸ் டவுட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான முழு வீடியோவும் போடுறேன். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் பேங்க் ஓட பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு எப்படி 2 மாதம் மேலே ஆகும். எப்படி மே மாதம் ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வரும். அதுக்குள்ளே பேங்க் ஓட பண்ணிச்சுக்கோங்க. இல்லாட்டி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே வந்து எப்படி அஃபீஷியல் ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதில் உள்ள ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரு. இதில் ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஆன்சர் ஒரு சில டைமில் கிரேஸ் கூட கிடைக்கும். அவங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதான் இறுதி ஆன்சரு. அதை படி பார்த்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து மேட் போடுறேன். அதுக்கு ஷார்ட்டில் வந்து மேக்ஸ் சயின்ஸ் போடுறேன். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேட்டில் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி நம்பர் 174 பாருங்க. இதுல வந்து ஒரு பொருளோட மதிப்பு வந்து 1200 கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து 12% கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொகை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்த ரூபா வந்து 1200. அதோட 12%னா 12/100 போடணும். அது பெருக்கிறமா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 144 கிடைக்கும். 144 ரெண்டாவது ஊத்தினா 72 கிடைக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமமா பிரிப்பாங்க. அதனால ஆன்சர் வந்து 72. 2 பேருக்கு 72. அதனால ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.